இந்தியாலே பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே ஒரு கிரௌடு சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு பிரியாணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு லீடர்ஸ் வச்சிருப்பாங்க. அது மூலியமா கிரௌடு சேரும். நீ என்ன வந்து ஒரு என்னோட இதை பார்க்காத, நீ ஒரு ஃபேமிலியை பாரு. நீ ஒரு படம் பாக்குறியா, அதை பிடிச்சிரு. எனக்கு ஃபேன்ஸ் கிளப் வேணாம், என்ன ஒரு பட்டம் சொல்லி கூப்பிடாத. இத்தனை சொல்லியும் இப்படி எட்டி பாருங்க, இவ்வளோ கிரௌடு நிக்குது அப்படின்னா இந்தியாலே ப்ரோ, வேர்ல்டுலே ப்ரோ அஜித் ஒருத்தருக்கு மட்டும் தான் பாசிபிள். ஆக்டிங் மட்டும் பேஷன் வச்சுக்காம ஷூட்டிங் ரைஃபிள்ல அவர் டாப்ல இருக்காரு, கோல்டு மெடலிஸ்ட். ரேஸ்ல டாப்ல இருக்காரு, அதுவும் ரேஸ்ல லோக்கல் லெவல் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் டாப்ல இருக்காரு. ஆக்டிங்ல வந்து அவரோட காம்படிட்டரை விட மேல தூக்கி நிறுத்துறாரு. இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். இஸ் a demigod. சோ அவர் ஒருத்தருக்காக மட்டும் தான் இந்த கிரௌட், ஏகேன்ற ஒரு பர்சனுக்காக தான் இந்த கிரௌட். எந்த ஆர்கனைசேஷனும் இல்லாம அவங்க யாருமே கூப்பிடாம வந்த கிரௌட் தான் இந்த ஃபேன்ஸ். இந்த மத்த ஹீரோஸ்க்குலாம் படம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அஜித் படம் மட்டும்தான் படம் எப்படி இருந்தாலும் அந்த கிரௌட் வந்து நிக்கும். படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ரிவ்யூ அதெல்லாம் செகண்டரி. இது அஜித் படம் எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது. அஜித் படம்னா நாங்க வருவோம் அப்படின்னு கோடிக்கணக்கான பேர் வந்து நிப்பாங்க. அதுக்கான சாட்சி தான் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். விடாமுயற்சி இட் வில் மேக் ஹிஸ்டரி. பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய கலெக்ஷன் பண்ணும். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்ல தமிழ் சினிமால இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அவ்வளோ ஆல்மோஸ்ட் 7 lakh டிக்கெட்ஸ் புக் மை ஷோல மட்டும் பண்ணிருக்கு விடாமுயற்சி. எந்த ப்ரமோஷன் இல்லாம அவர் எந்த பேட்டியும் கொடுக்கல. விடாமுயற்சிக்கு ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாம 7 லட்சம் டிக்கெட் அப்படின்றது இந்தியால எந்த ஆக்டருக்கும் கிடையாது. அது ஆன்லைன்ல மட்டும் பண்ணிருக்கு. படம் ரொம்ப சுமாரா இருந்தாலே எங்கேயோ போயிடும். தலைனாலே எல்லாருமே மொத்தம் பாத்துக்க தலை, அவ்வளவுதான் தலைதான். நாங்களே ஒர்க் பண்றோம் தலை. நாங்க கோயம்புத்தூர், இப்ப சென்னைக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். முதல் தடவை